ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடி என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அது பப்பரப்பையான ஆகி போச்சு. இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோனா, நேற்றே பாப்பாவுக்கு வந்து ஒன்று ட்ரை பண்ணேன். ஏன்னா அது வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது பாப்பாவுக்கு வந்து 6 மாதமோ 7 மாதமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அப்பா வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து அது மட்டும் நான் கொடுக்கல. ட்ராவல் பண்ணிட்டு திருச்செந்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்த அடுத்த செகண்டே பாப்பாவுக்கு அதுவும் இன்னொன்று கொடுத்துட்டேன். அதனால் அப்படி ஆயிடுச்சு, ஒன்றுமோ தெரியல. சரி, அதனால் பயந்து போய் நான் வந்து பாப்பாவுக்கு ஒத்துக்கல போல் இது அப்படின்னு பயந்து போய் இது வரைக்கும் நான் கொடுக்காம இருந்தேன். நான் வாங்கியும் மாட்டேன் அதெல்லாம். நம்ம எங்களை பார்க்க வந்தாங்கல்ல சப்ஸ்கிரைபர் பவித்ரா அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க. என்னென்னா அது முட்டை ரஸ்க்கு மஞ்சள் கலரில் இருக்கும்ல, அது முட்டை ரஸ்க்கும்பாங்க. அது வாங்கிட்டு வந்தாங்க. சரி, ஐயோ இதை போய் வாங்கிட்டு வந்துட்டாங்களே, பாப்பாவுக்கு ஒத்துக்காதே இது அப்படிலாம் நான் நினச்சி பயந்துட்டு இருந்தேன். சரி கொடுத்து தான் பார்ப்போமே, அப்பவும் ஒத்துக்கலைன்னா இப்பவும் ஒத்துக்காமல் இருக்காதுல்ல அப்படின்னு நினச்சி சரி கொடுத்து பார்ப்போன்னு கொடுத்து பார்த்தேன். சாப்பிட்டா அவளுக்கு விரும்பி சாப்பிட்டா வந்து சரி ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கி வரைக்குமே ஒன்றும் ஆகலை. அதனால் அந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து போட போகிறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு இப்போ முட்டை ரஸ்க்கு நம்ம கொடுப்போம். அது இப்போ கொடுத்தாச்சு. அவள் என்ன பண்ணுறான்னு நீங்கள் பாருங்கள். சாப்பிட்டுட்ருக்கா. முன்னாடி சின்ன வயசில் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து சாப்பிடல, இது சேரலையா என்னன்னு தெரியல. அதனால் அவளுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு. சரி இப்பவும் ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு நினச்சி பயந்தேன். மாதிரி எதுவும் ஆன மாதிரி தெரியலை. ஒரு 12 மணிக்கு கிட்ட கொடுத்துருப்பேன். முட்டை ரஸ்க்கு தானே இது, முட்டை ரஸ்க்கு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததும். அதனால் பயந்து கொடுக்காம இருந்தேன். முட்டை ரஸ்க்கு கொடுக்குறது உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு நல்லாயிருக்கும். தண்ணி வேணுமா? இருவாரேன். தண்ணி பாட்டில் ஐயோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மூண்டு வச்சாச்சு பாப்பாக்கு. அப்போ அது சேரலையோன்னு நினச்சேன். இப்போ ஒன்றும் ஆகலை. பிள்ளைக்கு 1.5 வயசு ஆகுது. ஜூலை 15 வந்தால் 2 வயசு நடக்கும். அதே மாதிரி சர்லாக்கும் வாங்கி கொடுத்தாங்க. இந்த இது ஆப்பிள் சர்லாக்கா அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சின்ன வயசில். அதுவுமே அவள் திங்க மாட்டாங்க. நானும் அதையும் திங்க வச்சு பார்த்தேன். அதையும் திங்க மாட்டேன்ட்டா. சின்ன வயசில் எதுவுமே திங்க மாட்டா. குழந்தையா இருக்கும்போது பால் மட்டும்தான் வேணும்பா. இட்லி கூட திங்க மாட்டா. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான் ஒத்தையாக வச்சுட்டு. பரவாயில்ல, இவ்வளோத்துக்கு அப்போதைக்கு இப்போ பரவாயில்ல. பார்த்தீங்களா நம்ம பாப்பா எப்படி சாப்பிட்றாங்க எடுத்து ஒன்றுன்னா. வேஸ்ட்டாக போயிடுவோம்னு நினச்சேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பவித்ரா சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது அதுக்கப்புறம் பொரி வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, இன்னொரு பிஸ்கெட்டு, அப்புறம் இன்னொரு பிஸ்கெட்டு. அதெல்லாம் காட்டிடுறவா அதான் இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் அன்றைக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கையில் வந்து 500 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் இந்த பிஸ்கெட் அதுக்கப்புறம்
க்ரீம் பிஸ்கெட். அப்புறம் இன்னொரு பொரி வாங்கினாங்க, அந்த சக்கரமாக இருக்கும்ல காரப்பொரி, அது வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதையும் பாப்பா சாப்பிட்டா. அங்கே ஆஸ்பத்திரியில் வச்சு எடுத்து கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. இது என்ன பிஸ்கெட்டு எனக்கு தெரியல. தெரியுங்க. ஐயப்பா நான் எடுத்துட்டேன். நம்ம தாத்தாங்கிறான். அம்மாடியோ இது என்ன பிஸ்கெட்டுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஐயோ கொண்டா. நான் தரமாட்டேன். ஐயோப்பா எம்மாடியுமா, இதை வச்சுக்கோ. சரி வா, நான் வச்சுக்கிறேன். இந்த நீ வச்சுக்கோ. வாங்கலைன்னா நான் எடுத்துக்குவேன். கையில் பிடி. சரி, இப்போமே ஒன்று கூட தர மாட்டேக்கா. இன்னும் கொஞ்சம் பெருசானா அவ்வளோதான் போல இருக்கே. அம்மா சரி சாப்பிடு. வருஷே பாரு, அம்மா உனக்கு என்ன தந்திருக்கேன், முட்டை ரசுக்கு தந்திருக்கேன் பாரு. சாப்பிடு. அம்மா சொல்கிறது புரியுதான்னு பார்க்கலாம். சாப்பிடு. எடுத்து வாயில் வச்சுக்கோ. குட் கேர்ள். அண்ணா அம்மா தான் சொன்னேன். என்ன ஒரு நாள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். வாய் சொல்லணும், மூக்கு எங்கே இருக்குன்னு கேட்கணும், சொல்லி பழக்கி கொடுக்கணும் பிள்ளைக்கு. சரி எல்லாம் கற்றுக்குவேன் என் பிள்ளை. நான் என்ன கற்றுட்டு இருந்தேன். நான் எல்லாம் போக தான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி என் பிள்ளை வருவா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பாய். அவங்களே சொல்லிட்டு பாருங்க பாய். கரெக்டாக இதை சொன்னோன்னா பாய் சொல்லிட்டேன். உங்கள் வருஷா குட்டி சமத்து அறிவுசாலியே வருவா பாருங்க. ஐயோ கட்ட மாட்டேக்கு ஃப்ரெண்ட்ஸு. இருங்க ஒரு நிமிஷம். கட்ட மாட்டேங்க. ஐயோ எல்லாம் முடிச்சு. ஐயோ ஸ்டக் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.